நம்மளே விஜய் எப்பா எப்படி கொஞ்சம் கூட வெக்க இல்லாமல் இப்படி கெஞ்சற மாதிரி கூப்பிடுற மாதிரி இந்த சீன் காட்டுற வேலைலாம் எதுக்கு? நீங்கள் 2014 போய் நரேந்திர மோடியை பார்ப்பீங்க, 2019 மோடியை பார்ப்பீங்க, இப்போ வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவு வேணுமா? அப்போ தமிழ்நாடு காவல்துறைனா குதிப்போம், டெல்லி போலீஸ் சிபிஐனா வாய் மூடி அமைதியாக இருப்போம்னா அதுதான் நாங்கள் துவக்கத்திலேருந்தே சொல்கிறோம். நீங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய பெற்றெடுத்த கள்ள குழந்தை, நீங்கள் பிஜேபி வார்த்திருக்கிற கண்டுபிடித்திருக்கிற செகண்ட் பி டீம் ஆர்எஸ்எஸ் உடைய குழந்தை தான் நீங்கள். நீ என்ன ராணுவ வீரனா இவரை பார்த்து நீதிபதி கேட்கலையா? நீ வரி கட்ட மாட்டியான்னு கேட்கலையா? நீங்க உத்தம புத்திரனா? இன்கம் டேக்ஸ்ல 1.5 கோடி அபராதம் வச்சது யாருக்கு? உங்க ஐயோகே தனமே பட்டியல் போட்டு சொல்லலாம், நீங்க மற்றவங்களை பார்த்து குறை சொல்றீங்க. திமுகவுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிற இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டுகளை பங்கு போட்டால் தான் இந்த அணி வெற்றி பெற வேண்டும் முடியும்ன்றக்காக பங்கு போடுவதற்காக உருவாக்கப்பட்ட லட்சி சக்தி தான் நீங்கள். ஒரு தலைவர் பொறுப்பில் இருக்கிறதா சொல்லிக்கிற நீங்க ஒரு சம்பவத்தை கண்டிக்கவே உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்க என்ன கட்சி நடத்துறீங்க? ஜனநாயகன் படம் அவருடைய படம் தானே, பேசுங்களேன். ஏன் பேச மாட்டேறீங்க? நீங்களா வீராதி வீரராச்சு, நீங்கள் தான் கரியரை விட்டு வந்திருக்கீங்களே. உச்சத்துலேருந்து வந்திருக்கின்றார். உச்சத்துலேருந்து வந்தவர் உச்சா போகிறாரு ஜனநாயகத்துக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு சைதை சாதிக் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஒரு கூட்டணி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதை நம்ம கவனிக்கிறோம். எதிர்வரும் தேர்தலை எதிர்கொள்வதற்காக இதே கூட்டணி தொடர்கிற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதையும், மறுபுறம் காங்கிரஸ் இதிலிருந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் சில தள்ளுமுள் இருக்கிறதா செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக திரு விஜய் அவர்களுடைய அப்பா கூட நல்ல வாய்ப்பு இருக்குது தாவேக்கால காங்கிரஸுக்கு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து இப்படி எழுதுவதற்கான நோக்கம் என்ன? நம்மளே விஜய் எப்பா எப்படி கொஞ்சம் கூட வெக்க இல்லாமல் இப்படி கெஞ்சற மாதிரி கூப்பிடுற மாதிரி இந்த சீன் காட்டுற வேலைலாம் எதுக்கு? இல்லை, வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? அடைப்பு தான். நரேந்திர மோடியை போய் பாராளுமன்ற தேர்தலை பார்த்தது விஜய் தானே. ராகுல் காந்தியை பார்த்தாரா, நரேந்திர மோடியை பார்த்தாரா? இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஏன் அன்னைக்கு மோடியை பார்த்துட்டு அவருக்கு ஓட்டு சேகரிக்க மாதிரி சீனா போட்டுட்டு இப்போ வந்து ராகுல் காந்தி கிட்ட வந்து நாங்கள் கெஞ்சறதுலாம் என்ன நிலைமை? இதெல்லாம் என்ன கணக்கு? அப்படிதான் முடிச்சு போடணுமான்னு கேட்குறேன். வேற தமிழ்நாட்டு அரசியல் அப்படி கணக்கு போட்டு பார்க்கணுமா? அன்னைக்கு காங்கிரஸ் பக்கம் நீங்க நின்னீங்களா? கிடையாது. ராகுல் காந்தி ஆதரிச்சிங்களா? கிடையவே கிடையாது. இல்ல இன்னைக்கு வந்து அவங்க தேவைக்கு இருப்ப யாருங்க கூட இருந்தது? அன்னைக்கு 2004 அன்னைக்கு சோனியா காந்தி வெளிநாட்டுக்காரி, இந்தியாவுக்கு பிரதமராக வரக்கூடாதுன்னு குரல் எழுப்பினது யாரு? சுஷ்மா ஸ்வராஜ், அருண்ஜேட்லி, பிஜேபி, உமா பாரதி, சங் பரிவார் அமைப்பெல்லாம் நாங்கள் ஒன்றா. தமிழ்நாட்டில் யார் குரல் எழுப்பினது? ஜெயலலிதா. ஆனால் அன்னைக்கு இந்திராவின் மருமகளே வருக, சிறப்பான ஆட்சி தரகன்னு சொன்னது யாரு? கலைஞர் தானே, திமுக தானே. எப்பொழுதெல்லாம் நேரு குடும்பத்திற்கு பாதிப்பு வந்ததோ, ஆபத்து வந்ததோ, அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பக்கபலமாக இருந்திருக்கிறது, கேடயமாக இருந்திருக்காங்க. ஆமா, 80ல இந்திராவின் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக, எமர்ஜென்சிக்கு பிறகும். ஆமா, 80 காயத்தோடு இன்னும் நம்ம 70 சிண்டிகேட் காங்கிரஸ் 2ஆக உடந்து இண்டிகேட் சிண்டிகேட் உருவாகிற பொழுது, அன்னைக்கு இந்திரா காந்தி தலைமைக்கு பிரச்சனை வந்த பொழுதும் இந்திரா காந்திக்கு உற்ற துணையாக இருந்தது கலைஞர். மன்னர் மானியம் ஒழிப்பு, வங்கிகள் தேசியமயமாக்கப்பட போன்ற மசோதாக்களை இந்திரா காந்தி நிறைவேற்றுவதற்கு தன்னிடத்திலிருந்த 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆதரவு தந்து நிறைவேற்ற வைத்தவர் கலைஞர் அன்னைக்கு. அது 80 நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், அதற்கு பிறகு வந்த 2004 அவருடைய மருமகள் சோனியா காந்தியாக இருந்தாலும், ஏன் இப்பொழுது இந்தியா கூட்டணி உருவாகி ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று இந்தியா கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் சொல்லாத பொழுது துணிந்து சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம் தானே. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தானே சொன்னார், எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி தான் பிரதமர். சொன்னது யார்? நாங்கள் தானே. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்களே ராகுல் காந்தி பிரதமர் என்று சொல்ல தயங்கிய பொழுது தென்னகத்திலிருந்து ஒரு குரல் தான் ஒலித்தது, அது மு.க. ஸ்டாலினுடைய குரல், ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று. நேரு குடும்பம் நன்றி மறக்கவில்லை. இங்க இருக்கிற சில காங்கிரஸ்காரர்கள் கண்டிப்பா நன்றி மறக்க மாட்டாங்க, நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இவரோட பேச்சு நம்ம இன்னும் தொடவில்லையே. அதுதான் சொன்னேன். நீங்க 2014 போய் நரேந்திர மோடியை பார்ப்பீங்க, 2019 மோடியை பார்ப்பீங்க, இப்போ வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவு வேணுமா? இது ஒரு அரசியல் வியூகம்னு பார்க்கலாம். என்ன வியூகம்? தமிழ்நாட்டோட 2026 அரசியல் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? யார் வந்தாலும் அதிகார பகிர்வு, பெரும்பான்மை ஆட்சி. அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பா, அத்தைக்கு மீச முளைக்க போறதும் இல்லை, அத்தை சித்தப்பா ஆக போறதும் இல்லை, விஜய் கோட்டைக்கு போக போறதும் இல்லை. அது வேற விஷயம். ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிகாரத்தில் வாக்கு அவருக்கு இருக்குன்றது மறந்துடக்கூடாது. 120 கூட வச்சுக்கிட்டோம், தப்பு கிடையாது. கற்பனையில யார் வேணாலும் வாழலாம், களத்துக்கு வரணும்ல.
நீங்கள் அன்னைக்கு அதிகாரத்தில் பங்கு தரோம் வாங்கன்னீங்க, ஒரு கட்சி போல. மன்சூர் அலிகான் கட்சி வச்சிருக்காருங்க, அவர் கூட ஒன்றும் போலீங்க. சரியா? யாருமே வராத பொழுது கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்ட்டு நீங்க மூடுற கண்டிஷன்ல தனிச்சு நிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இல்ல கூட்டணியை பற்றி பேசினாலே டெல்லியில இருந்து ஆள் வர அவ்வளவு பயம் இருந்தா ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? அவ்வளவு பயம் இருந்தா ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? ஒன்றில கரூர் சம்பவம் நடைபெற்றது, சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டார், காவல்துறை கரூருக்கு போனது, அவ்வளவுதான். அந்த இடத்தை பார்வையிடுறதுக்கு என்ன குதி குச்சிங்க நீங்க? அநியாயம், பழி வாங்குறாங்க, எங்களை முடக்க பாக்குறாங்க, எங்களை அழிக்க பாக்குறாங்க, காவல்துறை ஸ்டாலின் ஏவி விடுகிறார், இதெல்லாம் சொன்னீங்கல்ல. சுப்ரீம் கோர்ட் எங்க கிட்ட இருந்து கேஸ் வாங்கி சிபிஐ கிட்ட கொடுத்ததா? உங்க கூட வர எல்லா அண்ணகையும் கூப்பிட்டு விசாரிச்சுதா? உங்களையே 2 முறை விசாரிச்சாங்கல்ல. ஒரு அறிக்கை ஒன்றிய அரசுக்கு எதிராக, அமித்ஷாக்கு எதிராக, மோடிக்கு எதிராக, சிபிஐக்கு எதிராக எங்களை பழி வாங்க பார்க்குறீங்க, முடக்க பார்க்குறீங்க. 2 முறை தனியாக ரூமில் உட்கார வச்சு எங்களை சைக்காலஜிலாம் வந்து டிஸ்டர்ப் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. ஏன் நம்பலாம் இல்லையா? ஒன்றிய அரசு நம்பலாம். இப்போ நம்புறீங்க? சிபிஐ ஒரு தனித்தன்மையா செயல்படுத்த நம்புறீங்களா? நம்பிக்கை இருக்கணும். தனித்தன்மைன்ற நம்பிக்கை இருக்கலாம். நம்புங்க, தாராளமா நம்புங்க. அப்போ தமிழ்நாடு காவல்துறைனா குதிப்போம், டெல்லி சிபிஐனா வாய் மூடி அமைதியா இருப்போம்னா அதுதான் நாங்கள் துவக்கத்திலேருந்தே சொல்றோம். நீங்க RSS உடைய பெற்றெடுத்த கள்ள குழந்தை. நீங்க பிஜேபி வார்த்திருக்கிற கண்டுபிடித்திருக்கிற செகண்ட் பி டீம் RSS உடைய குழந்தை தான் நீங்க. திமுகவுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிற இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டுகளை பங்கு போட்டால்தான் இந்த அணி வெற்றி பெற வேண்டும் முடியும்ன்றக்காக பங்கு போடுவதற்காக உருவாக்கப்பட்ட நச்சு சக்தி தான் நீங்கள். உள்ளபடியே தமிழ்நாட்டில் சிறுபான்மையுடைய வாக்கு வங்கி, கிறிஸ்தவ பெருமக்களுடைய வாக்கு வங்கி பிரிப்பதற்காக விஜயுடைய வேலைப்பாடு இருக்கும்ன்றதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இன்னும் நெருங்கினாங்க. வடநாட்டில் அந்த வேலையை பிஜேபி RSS கிளீனாக பண்ணாங்க. யூபியில், பீகாரில், சில இடத்துல ஹரியானாவில், சில மகாராஷ்டிராலெலாம் ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய கட்சியை உருவாக்கி, இவங்களே உருவாக்கி ஆதரவு தந்து அந்த கட்சியை தனித்து நிற்க வச்சு, அங்கே வடநாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களும் எப்படின்னா வார்த்தை வாய் ஜல்லத்துக்கு மயங்கக்கூடியவர்கள், வார்த்தைக்கு பேச்சுக்கு மயங்கக்கூடியவர்கள். அதில் போய் ஓட்டு ஸ்பிரிட் ஆனதால் உத்தரப்பிரதேசில் ஒரு 60-70 தொகுதி, பீகாரில் ஒரு 40 தொகுதி, மகாராஷ்டிராவில் ஒரு 15-30-40 தொகுதி கண்டிப்பாக தொய்வு ஏற்பட்டு. அது காரணம் குறிப்பிட்ட அரசியல் கட்சி இஸ்லாமிய இயக்கம் தான். அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. ஆனால் உன்னை மறந்துட்டாங்க, தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள். ஓட்டு பிரிஞ்சா அதுக்கு யாருக்கு லாபம்ன்றதை இங்கே அடிப்படை தெரிஞ்சிருக்க வாக்காளர் தான் இங்கே இருக்கிறாங்க. அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி. நான் என்ன கேட்குறேன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உத்தரகாண்டில் ஒரு ஃபாதரியாரை அடித்து இழுத்து சென்று கம்பத்தில் கட்ட வைத்து சாணம் திணிச்சிருக்கிறாங்க. ஜோசப் விஜி ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம், ஒரு எதிர்ப்பு, அது ஒரு அடையாளம் ஆயிடாதா? ஒரு கிறிஸ்தவ அடையாளம் ஆயிடாதா விஜய் அவர்கள்? மனிதனா பேசுங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் அவர் பேசிருக்கணும்ல, அங்கேயும் பேசலையே. அதுதான் சொல்றேன், நீங்க வீட்டுக்குள்ள கிறிஸ்டினா இருங்க, இந்துவா இருங்க, முஸ்லீமா இருங்க, ஆனா வீதிக்கு வந்தா முதல்ல மனிதனா இருங்க. ஒரு தலைவர் பொறுப்புல இருக்கதா சொல்லிக்கிற நீங்க ஒரு சம்பவத்தை கண்டிக்கவே உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்க என்ன கட்சி நடத்துறீங்க? இல்ல அவங்க தரப்புல நாங்கள் ஒண்ணு இந்த பக்கம் நாங்க என்ன பேசணும், நாங்க என்ன எழுதணும்ன்றத மற்றவர்கள் தீர்மானிக்க வேண்டாம்ன்றாங்க. எப்போ பேசுவீங்க? கிறிஸ்துமஸ் தாக்குதல் டெல்லியில இருந்து கேரளா வரைக்கும் 11 ஸ்டேட்ல பேசல. ஃபாதரியார் தாக்கப்பட்டு கம்பத்தில் கட்டி வைத்து அடிக்கப்பட்டு மலம் தொண்ண வைக்கப்பட்டிருக்கிறார், பேசல. திருப்பரங்குன்றம் இந்த பக்கமா அந்த பக்கமா ஒன்று சொல்லிட்டு போங்க. ஜனநாயகத்தை, மனிதாபிமானத்தை, மனிதநேயத்தை, மத ஒழுக்கத்தை விரும்புறவங்களாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. எங்களுக்கு அதான் பிரச்சனையே பண்ணணும்னு நினைக்கிறோம். கூட்டம் ஒரு பக்கம் நிற்கிது, நீதிபதியோட GR சுவாமிநாதனோட நிற்கிறாங்க. நீங்க எந்த பக்கம் சார்? ஒண்ணு எந்த பக்கம் இல்லை அந்த பக்கம், நடுவுல எதுவுமே கிடையாது. கருப்பு இல்ல வெள்ளை, நடுவுல எதுவுமே கிடையாது. நடுநிலை வகிக்கிறான்னா வந்து முனாஃபிக், அதாவது ஒரு சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, யாரை வேணா நம்பிடலாம். ஆனா நடுவில் நிக்கிறவன நம்பவே கூட. மையம்ன்றது ஒரு ஆபத்து கிட்ட. கண்டிப்பா மக்கள் நீதி மையம் எங்களுக்கு நல்லது. ஆனா இந்த மையம், இந்த மையம் பேர் நடுநிலை என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய வேஷதாரிகள் இருக்கு. அதே மேடையில் திரு விஜய் அவர்கள் பேசுகிற பொழுது அடிமை அப்படின்ற சொல்லையெல்லாம் பயன்படுத்தி விட்டு அதிமுக, இதற்கு முன்னாடி ஆண்ட அதிமுக கூட நம்ம நம்பலாம், ஆனால் திமுகவை நம்ப முடியாது. காரணம் மறைமுகமாக கூட்டணியில் இருக்காங்க பிஜேபியோட ஊழல். அவங்களும் நேரடி அடிமைன்னு சொல்லிட்டாரு அதிமுகவை. அதிமுக நேரடி அடிமை, நாங்கள் மறைமுக அடிமை. மக்களுக்கே தெரியும். இதை கேட்ட மோடியே சிரிப்பாரு. அப்படிதானா? RSS சிரிக்கும், நாங்க போய் அவங்க மறைமுகமா ஆதரவு தரோன்ட்டு. இன்னைக்கு இந்தியாவில் எல்லா கட்சியிலும் பம்புகிற நேரத்தில், வளைந்து கொடுக்கிற நேரத்தில், ஒரு சில விஷயங்களை கேள்வி எழுப்பவே தயங்குற நேரத்தில் பகிரங்கமாக ஒன்றிய பாஜக அரசை, அதோடைய சித்தாந்தத்தை, கொள்கையை, கோட்பாடை வீதிக்கு இழுத்து வந்து விமர்சனம் செய்து
தாக்குதல் நடத்துகிற ஒரே கட்சி, கருத்து தாக்குதல் நடத்துகிற ஒரே கட்சி திமுக தான். இது ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும். ஆர்எஸ்எஸ்ஸையும் திமுக ஒழிக்கணும் கங்கணம் கட்டிட்டு இருக்கு. சரி, கிறிஸ்தவ பெருமக்கள், இஸ்லாமிய பெருமக்கள் தமிழ்நாட்டில் யாருக்கு ஓட்டு போடணும்? நடிகர் வந்துட்டார், பிரிஞ்சிருமா ஓட்டு, பிரிப்பாரா? ஆர்எஸ்எஸ்ஸை யார் எதிர்க்கிறார்களோ, சரி இப்படி கூட எடுத்துக்கலாமே, ஏன் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறவங்களாம் வேணாம், ஆர்எஸ்எஸ் யாரை எதிர்க்கிறதோ, இதுனா பழைய பாணியிலே போயிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறோம், ஆர்எஸ்எஸ் யாரை எதிர்க்கிறது? இந்து முன்னணி யாரை எதிர்க்கிறது? இந்து விஸ்வ பரிஷத் யாரை எதிர்க்கிறது? அனுமான் சேனா யாரை எதிர்க்கிறது? சனாதனவாதிகள் யாரை சனாதனவாதிகள் யாரை எதிர்க்கிறார்கள்? பிற்போக்குவாதிகள் யாரை எதிர்க்கிறார்கள்? பிற்போக்குவாதிகள் யாரை எதிர்க்கிறார்கள்? ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள். துக்ளக் யாரை எதிர்க்கிறது? குருமூர்த்தி யாரை எதிர்க்கிறார்? பாண்டே யாரை எதிர்க்கிறார்? இவங்கெல்லாம் எதிர்க்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப இவங்கெல்லாம் எதிரியா பாக்குற முஸ்லிம்கள் யாரை ஆதரிக்கணும்? திராவிட முன்னேற்ற கழகம். சிம்பிள் கதை முடிஞ்சிருச்சு. இல்ல, நான் மீண்டும் திரு விஜயும் அல்லது விஜய் மாதிரியான ஆட்கள் திமுக மறைமுக கூட்டணி பிஜேபின்னு சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? எந்த இலக்கை அடைய இதை பண்றாங்கன்னு நான் கேட்கிறேன். தன் தலையில் வைத்திருக்கிற கொண்டையை வெளியே மறந்ததாக நடந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மறந்துட்டாங்க. வழியில் ஒரு படத்தில் சொல்லலாம், எந்த வேஷம் போட்டு வந்தாலும் எப்படா கண்டுபிடிச்சிடுறீங்க அப்படின்ட்டு. வேஷம் தான் போகிறே தவிர தலையில் இருக்கிற கொண்டையை நீ மறைக்கலையேன்ற மாதிரி விஜய் என்ன பேசினாலும் ஜனநாயகன் படம் அவருடைய படம் தானே, அவருடைய படம் தானே. பேசுங்களேன், ஏன் பேச மாட்டேறீங்க? நீங்களாம் வீராச்சே, நீங்கள் தான் கரியரை விட்டு வந்திருக்கீங்களே. உச்சத்துலேருந்து வந்திருக்கின்றாரு. உச்சத்துலேருந்து வந்தவர் உச்சா போறாரு ஜனநாயகத்துக்கு. இல்லை, முகத்தில் எந்த சலமும் இல்லையே சார். 2 நாள் நடிகர் சார். எந்த நேரத்தில் எந்த டோப்பா போடணும், எந்த நேரத்தில் எந்த வேஷம் போடணும், எந்த நேரத்தில் எப்படி முகபாவனை வைக்கணும்ன்ட்டு 80 படம் 100 படம் நடிச்சு அவருக்கு தெரியாதா? இல்லை, அழுத்தம் கொடுக்க முடியுமா? அழுத்தம் கொடுத்தா அடங்குற ஆளா நானு கேட்குறாரு. 6 மணி நேரம் கொடநாடு எஸ்டேட்ல நின்றுந்தாலும் தானே நீங்க? 6 மணி நின்று இருந்தவர் தானே நீங்க? தந்தையோடையா? இதே தந்தையோட காங்கிரஸ் அடைக்கிற தந்தை. அவ்வளவுதான், 2 நின்று தானே. கெஞ்சி கூத்தானவர் தானே நீங்க? காலில் விழுந்தவர் தானே நீங்க? யோகி சிகா மாதிரி பேசுறீங்க. ஊழலை ஒழிப்பேன்னு பாண்டிச்சேரியில் போய் ஃபாரின் கார் வாங்கினது யாரு? இவரேதான். நீ என்ன ராணுவ வீரனா? இவரை பார்த்து நீதிபதி கேட்கலையா? நீ வரி கட்ட மாட்டியான்னு கேட்கலையா? நீங்க உத்தம புத்திரனா? இன்கம் டேக்ஸ்ல 1.5 கோடி அபராதம் வச்சது யாருக்கு? இவருக்கு தான். நீங்களாம் தேச பாதுகாவலரா? நீங்களா உங்க அயோக்கியத்தனமே பட்டியல் போட்டு சொல்லலாம். நீங்க மத்தவங்களை பார்த்து குறை சொல்றீங்க. ஆனா தூய்மையானவர் என்ற ஒரு முகமுடியை போட்டுல வராங்க. நீங்களே சொல்லிட்டீங்க முகமுடினா, அப்புறம் நாங்க என்ன சொல்லணும்? மீண்டும் திமுகவை தீய சக்தின்றாத அந்த கோட்பாட்டில் கொண்டு வந்து நிக்க வைக்கிறது. எங்களை தீய சக்தின்னு சொன்னவங்களாம் என்ன கதிகாலானாங்க? பட்டியல் எடுத்து பார்த்தேன். நான் பேர் சொல்ல விரும்பல. இது தீய சக்தி இல்லை, மக்கள் சக்தி. ஆமா, நாங்க தீய சக்தி தான். யாருக்கு தீய சக்தி? தொட்டால் தீட்டு பார்த்தால் குற்றம் சொன்னவனை கொண்டு போய் ஜனாதிபதியாகவும் நீதிபதியாகவும் கலெக்டராகவும் ஐபிஎஸ் ஆகவும் தாசில்தாராகவும் டிஆர்ஓ ஆகவும் மாவட்ட நீதிபதியாக உட்கார வச்சா அந்த கூட்டத்தை நாங்கள் தீய சக்தியை தான் தெரியும். இந்த கூட்டம் வந்தாலே கோயிலெல்லாம் இடிக்கும் பொய் பிரச்சாரம் பண்ண இடத்துல 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணால் அந்த கூட்டத்தை நாங்கள் எப்படி தெரியும்? அம்பேத்கரால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாத இந்து திருமண சட்டத்தையும் பெண்களுக்கு சம உரிமை சட்டத்தையும் எதிர்காலம் வரும், ஒரு தலைவன் வருவான், அதை நிறைவேற்றுவான் நான் சொல்லிட்டு அம்பேத்கர் வெளியே போன போது தமிழ்நாட்டில் திமுக தான் நிறைவேற்றி காமிச்சது. கலைஞர் தானே பண்ணாரு. அப்ப அந்த கூட்டத்துக்கு நாங்க தீய சக்தி தானே. தூரமா இருந்து தனித்தனி டம்ளர் வச்சிருந்தவங்க போய் எல்லாம் ஒரே டம்ளர்ல குடிக்கணும், ஒரே இடத்துல உட்காரணும்னு சொன்ன கூட்டத்தை நாங்க தீய சக்தி தானே தெரியும். நீச்ச பாஷன்னு சொன்னான் தமிழ அந்த கூட்டம், நாங்கள் அதை செம்மொழியாக்கி காமிச்சோம். அப்போ நாங்கள் தீய சக்தியை தானே தெரியும். வேலைக்கு போகிற பெண்கள்லாம் நல்ல பெண்கள் கிடையாதுன்னு சொன்ன கூட்டம் போய் இந்தியாவிலே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிற மாநிலம் தமிழ்நாட்டை உருவாக்கி காமிச்சா அந்த கூட்டத்தை நாங்கள் எப்படி தெரியும்? 41% தீய சக்தியாக தானே தெரியும். சமூக நீதியை கொண்டு வந்தா, மண்டல கமிஷனை அமுல்படுத்தினா அந்த கூட்டத்தை நாங்கள் தீய சக்தியாக தான் தெரியும். நாங்கள் இவ்வளவு கொள்கை பேசுகிறோம், ஆட்சியுடைய நிர்வாகத்தை பற்றி பேசுகிறோம், 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி செய்திருக்கிற சாதனையை பற்றி பேசுகிறோம். இவ்வளவு பேசினாலும் கூட ஒரு பெரிய ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாடி வருது சார். அதை கவனிக்கிறீங்களா நீங்கள்? குறைத்து மதிப்பிடக்கூடாது. நாடே சுதந்திர போராட்டில் காந்திக்கு பின்னால் இருந்தபோது கூட சிலர் காந்திக்கு எதிராக தான் இருந்தார்கள். புரியுதுங்களா? அந்த ஊரில் சில பள்ளிக்கூடங்கள் நிறைய திறக்கணும், காலேஜ் நிறைய திறக்கணும், அறிவு வளர்ந்தால் தெளிவாவார்கள். தன் மதத்தின் போர்வை கொண்டு பார்க்குறவனுக்கு எல்லாமே தப்பாக தான் தெரியும். நான் தான் சொன்னேன்ல, நீ இந்துவாக இரு, முஸ்லீமாரு, கிறிஸ்டினாரு, சீக்கியனாரு, புத்தனாரு,
ஆனால் வீட்டில் இரு, வெளியே வந்த மனிதனாயிரு. பகுத்தறிவு தந்தை பெரியார் பகுத்தறிவோடு சிந்தித்து பார்க்க சொன்னார், சுயமரியாதையோடு வாழ சொன்னார். நானே சொன்னாலும் சரி என்றால் எழுத்துக்கோள் அப்படின்னு தான் சொன்னார். இங்கே சுயமரியாதை சிந்தித்து பார்க்குறவங்களாம் தெளிவாக இருக்கிறாங்க. இல்லை, நாங்கள் எச்ச இலையில தான் உருள்வோம், 2 டம்ளரில் தான் டீ சாப்பிடுவோம், நாங்கள் கோயிலுக்கு வெளியே தான் நிற்போம். கோபுர தரிசனம், அதுக்கு என்ன அர்த்தம்? கோடி புண்ணியம். என்ன அர்த்தம் அதுக்கு? நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அர்த்தம். கோபுரத்தை பார்த்தா போதும். அந்த வீதியில் வராத அதானே சார் வைக்கம் போராட்டமாக வெடிச்சு. ஓட்டு போடுறப்போ எல்லா இந்துக்களும் ஒன்று. ஒரு ஓட்டுக்கு எல்லா ஓட்டுக்கும் ஒரே சம உரிமை. ஒரு ஓட்டுன்னு கேட்க போனால் உன்னை இந்துன்றான். சிதம்பரம் கனகசம் மேலே ஏறி நிற்க சொன்னால் உன்னை தூத்தரன்றான். அப்போ யார் சிந்திக்கணும் இதை? சைதை சாதிக்கு பேசலாமா? பேசலாமா? அடுத்து எழுதுவாங்க கீழே. நான் எங்க இந்து மதத்துல 1000 இருக்கும், நீ யார் இதை கேள்வி கேட்பதற்கு? முத்தலக்கை பத்தி நீ பேசலாமா? அதானே புது சிவிலை பத்தி மூச்சு பிடிச்சு பேசுறாங்களே சார். வக்ஃப் வாரியத்தில் நீ உள்ள வரலாமா? ஆக இஸ்லாமிய சட்டங்கள் மீதும் இஸ்லாமிய நிர்வாகங்கள் மீதும் நீங்கள் மூக்கு நுழைக்கிற பொழுது கண்டிப்பா உங்க விஷயத்துல மற்றவங்க நுழைப்பாங்கல்ல. உங்க கோயில் ட்ரஸ்டியில் 2 முஸ்லீமை போடுங்களேன், போடுவீங்களா? வாய்ப்பே இல்லை சார், சாத்தியம். அப்புறம் ஏன் வக்ஃப் போர்டில் 2 இந்துக்களை போடணும்னு மோடி சட்டம் கொண்டு வராரு, அதை நீங்கள் ஏற்றுக்கணும்னு ஏன் எங்கள் மேலே திணிக்கிறீங்க? என்ன நியாயம்? யூபியில் ஒரு IAS அதிகாரி சொல்லியிருக்காரு, மதர்சாவில் படிக்கிற குழந்தைகள் குரானோடு சேர்ந்து பகவத்கீதையும் படிக்கணும். நிச்சயமா வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். கீதை நல்லதா சொல்லியிருக்கு. கீதை எந்த கீதையிலும் மசூதியை இடிக்கணும்னு சொல்லலை, எந்த கீதையிலும் தொட்டா தீட்டு பார்த்தால் குற்றம்னு புறக்கணிக்க சொல்லலை. ரத யாத்திரையை பற்றி பேசவே இல்லை. எந்த கீதையிலும் ரத யாத்திரையை சொல்லலை. எந்த கீதையிலும் பில்திக் பானுவோ கருவை கிழிச்சு கொலை பண்ண சொல்லலை. மணிப்பூரை பற்றியும் சொல்லலை. எந்த கீதையிலையும் ஆசிபா 8 வயசு பொண்ணு கோயில் கருவறைக்குள்ள கற்பழிக்கணும்னு சொல்லலை. எல்லா மத நூட்களும் அமைதியை தான் போதித்திருக்கின்றன, ஒற்றுமையை தான் போதித்திருக்கின்றன. ஆனால் குரான் படிக்க வைக்கிற மதரசாக்களில் கீதையை படிக்கணும்னு சொல்லுகிறதை வரவேற்கிறோம். கீதையை படிக்க வைக்கிற குருகுலத்தில் குரானை படிக்க வைப்பீர்களா? படிக்க வைக்கிறோம்னா தாராளமாக ஏற்றுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.